ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் கிண்டர் கார்டனில் சேர்த்தப்போ நான் என்ன செஞ்சேன், ஸ்கூலில் ரவுண்ட்ஸு அப்படியே வந்துட்டு பெரிய கிளாஸஸ் இருக்கிற சைடில் போயிருந்துருக்கேன். அப்போ அங்கே இருக்கிற அக்கா அண்ணா அவங்கெல்லாம் வந்து என்ன பாப்பா ஏன் இங்கே வந்த, இங்கே வரக்கூடாது, என்ன இங்கே வரக்கூடாது, இங்கெல்லாம் வந்து சின்ன குழந்தைங்க இந்த மாதிரி இது உங்கள் இதுக்கு போயிடணும், உங்கள் ஏரியா அங்கே அந்த சைடில் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே அவங்க சொன்னதுக்கு என்னோடய ரிப்ளை எப்படி இருந்ததுன்னா, 3 இயர்ஸ் அந்த சமயத்துலேயே, இப்போ தான் வந்து 5 இயர்ஸ் இதில் சேர்க்குறாங்க கிண்டர் கார்டன். அப்போ 3 இயர்ஸ் நான் சீக்கிரம் சேர்த்துருவாங்க குழந்தைங்களெல்லாம். அப்போ நான் சொன்னேன்னா, எங்கள் அப்பா போலீஸ், நான் எங்கள் அப்பாட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு. அவங்கெல்லாம் சிரிச்சிருக்காங்க. எனக்கு அதை நான் கவனிக்கலை, குழந்தையில கவனிக்கலை, வந்துட்டேன். அந்த குரூப்பில் இருந்த ஒரு அக்கா அவங்க வந்து ஃபஸ்ட்டு எங்கள் ஃபேமிலிக்கு தெரியாது தான். அப்புறம் வந்து அவங்க எங்கள் பக்கத்தில் தான் இருந்திருக்காங்க, நெய்பர்ஸ் தான் போல இருக்கு. அவங்க வந்து எங்கள் அப்பாட்ட, சார் நீங்கள் வக்கீல் தானே, பாப்பா உங்களை போலீஸ்ன்னு சொல்லுது அப்படின்னு சொன்னாங்கன்னு. அப்புறம் பெரிய ஒரு காமெடியாக அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க வீட்டில். ஆனால் அவங்க அந்த அக்காவோட அப்பா தான் ஆக்சுவலாக பிரதாப் சிங்னு, அவங்க தான் வந்து இது கஸ்டம்ஸில் இருந்தார் அவர். எதுக்கு இந்த இதெல்லாம் சொல்கிறேன்னா, சின்ன வயசுலேருந்து நான் அந்த மாதிரி கொஞ்சம் பேஷன், எனக்கு பேஷனுங்கிறத விட நான் அந்த டிபார்ட்மெண்ட் ஆளுங்களெல்லாம் சொல்லுவேன், அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவேன். அதே மாதிரி நான் இப்போ கூட சில விஷயங்கள்லாம் நான் சில பேர்கிட்ட இது பண்ணுறப்போ கேட்குறப்போ, எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட நான் கேட்குற இது விதமே வந்து டிபார்ட்மெண்ட் ஆள் மாதிரி நான் கேட்குறேன்னு சொல்லுவாங்க. சில கொஷின்ஸ் கேட்குற விதமே அந்த மாதிரி தான் கேட்பேன் நான். ஏன்னா எனக்கு அது பை நேச்சர் இட் செல்ஃப் அது இருந்திருக்கா என்னன்னு தெரில. நம்ம வீட்டில் யாரும் டிபார்ட்மெண்ட் பர்சன்ஸ்லாம் கிடையாது. பட் எனக்கு அது ஒரு குவாலிட்டி, அந்த இது இருந்திருக்கு எனக்கு. இன்னும் கூட நிறைய பேருக்கு வந்து இப்போ டிபார்ட்மெண்ட் போலீஸ் இது ஜாபுக்கு வர்றதுக்காக இவ்வளோ பேர் ட்ரை பண்ணுறாங்க. நிறையா இதெல்லாம் காசெல்லாம் கொடுத்து கூட பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஜாப் கிடைக்கணுங்கிறதுக்காக பேஷனில் இருக்காங்க. எப்படியாவது நமக்கு ஒரு போலீஸ் இதில் டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கணும்னு ஆசையோடு செய்கிறாங்க. அதே மாதிரி வீர தீர பராக்கிரம இதெல்லாம் பண்ணி சாதனையெல்லாம் பண்ணி அவார்ட்ஸ் வாங்கின போலீஸும் இருக்காங்க. பட் நம்மெல்லாம் என்ன செய்கிறோம், பப்ளிக்கோட மெமரி, புவர் மெமரி, நல்ல வீர தீர பராக்கிரம இது செஞ்சவனையெல்லாம் மறந்துடுவோம்.